வெல்கம் டு ரேபிட் மேக்ஸ் தமிழ் சேனல். தமிழகத்தில் பிஎட் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் மாணவர்கள் இணைய வழியில் கல்லூரிகளை தேர்வு செய்யலாம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவித்துள்ளார். 25-26 ஆண்டிற்கான பிஎட் கவுன்சிலிங்க்கு 3545 பேர் மொத்தம் விண்ணப்பித்திருக்காங்க. ஸோ இதில் 2983 பேர் பெண்களும் 557 பேர் ஆண்களும் விண்ணப்பித்திருக்காங்க. ஸோ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா 7 அரசு கல்வியியல் கல்லூரிகளும் 14 அரசு உதவி பெறும் கல்லூரிகளிலும் மொத்தம் பார்த்திங்கன்னா 2040 இடங்கள் உள்ளது. ஸோ இதற்கு தான் பார்த்திங்கன்னா தற்போது கல்லூரிகளை ஆன்லைன் வழியாக தேர்வு செய்யலாம்ன்றதை உயர்கல்வித்துறை சார்பில் வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா 4ஆம் தேதியிலிருந்து, ஸோ ஆகஸ்ட் 4ஆம் தேதி தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா இணைய வழியில் 9ஆம் தேதி மாலை 5 மணி வரை, ஸோ இப்போ 4லிருந்து 9ஆம் தேதி மாலை 5 மணி வரை மாணாக்கர்கள் தாங்கள் விரும்பும் கல்லூரிகளை தேர்வு செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஸோ ஆன்லைன் வழியிலே இணைய வழியிலேயே 4ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்குள்ள கல்லூரிகளை தேர்வு செய்யலாம்ன்றதும், தங்கள் உள்நுழைவு ஐடி மூலம் lwiasc.ac.in என்ற இணையதளம் வாயிலாக தாங்கள் விரும்பிய கல்லூரியை தேர்வு செய்யலாம் என அதில் கூறப்பட்டுள்ளது. அதில் மாணவர்கள் நீங்கள் இந்த கவுன்சிலிங்க்கு விண்ணப்பித்திருந்தால் கட்டாயமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள லாகின் டீட்டெயில்ஸை வச்சுக்கிட்டு உங்களுடைய கல்லூரிகளை நீங்கள் ஆன்லைன் வழியில் ஆகஸ்ட் 9ஆம் தேதிக்குள்ளே கல்லூரிகளை தேர்வு செய்ய வேண்டும். தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க. மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.